சுவாமிமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கழிப்பறை மற்றும் உணவுக்கூட வசதிகள் இல்லாததால் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமையலர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் புதிய கட்டிடம் திறக்கப்பட்ட போதிலும் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த சுவாமிமலையில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பழைய கட்டிடம் சேதமடைந்திருந்ததால் ரூபாய் 70 லட்சம் மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகளுடன் கூடிய புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய பள்ளி கட்டிடத்தில் அத்தியாவசிய தேவையான கழிவறையும் உணவுக்கூடமும் கட்டப்படாததால் மாணவர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஆண் குழந்தைகள் பள்ளிக்கு எதிரே உள்ள திறந்த வெளியை பயன்படுத்தும் நிலையில் பெண் குழந்தைகள் அதே இடத்தில் உள்ள சேதமடைந்த சுகாதாரமற்ற கழிப்பறையை பயன்படுத்த வேண்டிய அவல நிலை உள்ளது. பெண் ஆசிரியைகள் அருகில் உள்ள திருமண மண்டபத்தின் கழிப்பறையை பயன்படுத்தி வருகின்றனர். கழிப்பறை இல்லாததால் பெண் குழந்தைகளுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்படுவதாக பெற்றோர் கவலை தெரிவிக்கின்றனர். பள்ளியின் மாடிப்படிக்கு கீழே காற்றோட்டம் இல்லாத நெருக்கடியான பகுதியில் சமையல் எரிவாயு அடுப்பை பயன்படுத்தி ஆபத்தான முறையில் உணவு தயாரிக்கப்படுகிறது. இதே வளாகத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் திறந்த வெளியை பயன்படுத்தி வருகின்றனர். மதிய உணவை அமர்ந்து உண்ண இடமில்லாததால் சுகாதாரமற்ற முறையில் வெளியே அமர்ந்து உணவருந்தும் சூழல் நிலவுகிறது. இதுகுறித்து அப்பள்ளியில் படித்த அப்பகுதியைச் சேர்ந்த முன்னாள் மாணவர் தினேஷ் கூறும்போது, சாய்மலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை கடந்த வருடம் அன்பில் மகேஷ் அவர்கள் திறந்து வைத்தார்கள். திறந்து வைக்கும் போதே கழிவறையும் கிடையாது, சத்துணவு கூடமும் இல்லாமல் திறந்து வைத்திருக்கிறார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் ஆண் மாணவர்கள், பெண் மாணவர்கள் 130 பேர் படிக்கிறாங்க. இதனால் பொதுவெளியில் இயற்கை உபாதைகள் கழிக்கிற ஒரு அவலநிலை இருக்குது. ஆபத்தான சூழ்நிலையில் இயற்கை உபாதையில் மாணவர்கள் கழிச்சிட்டு இருக்காங்க. இயற்கை உபாதைகளை கழிக்காமல் அவருடைய கல்வித்திறன் மிக அளவில் பாதிக்கப்படுது. தமிழ்நாடு அரசு இப்போ வாட்டர் பெல்லுங்கிற முறையில் மாணவர்கள் நல்லா பாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கிற சூழலில் ஒரு அமைச்சர் கழிவறையும் இல்லாமல் சத்துணவு கூடம் இல்லாமல் ஒரு கட்டடத்தை திறந்து வச்சிருக்காரு. இவ்வளோ எவ்வளோ பெரிய இது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையும் குறைஞ்சிருச்சு. பெற்றோர்கள் பள்ளிக்கு இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இதனால் சத்துணவு கூடமும் பார்த்தீங்கன்னா மாடிப்படிக்கு அடியில் ஒரு ஆபத்தினால கேஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைகளோட உயிரோட விளையாடுற அளவுக்கு இந்த சூழல் இருக்குது. உடனடியாக தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த பள்ளிக்கு கழிப்பறையும் சத்துணவு கூடமும் அமைத்து தருமாறு பெற்றோர்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை மணிகண்டன் தெரிவிக்கையில், என்னோட பேர் மணிகண்டன். என்னோட பெண் குழந்தைய சுவாமிமலை அரசு தொடக்கப்பள்ளியில் சேர்த்துருந்தேன். இங்கே போதுமான அடிப்படை வசதிகள், கழிவறை வசதி இல்லாதனால குழந்தைங்களுக்கு, என்னோடய பொண்ணுக்கு உடல் நல பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா காலையிலேருந்து மாலை வரைக்குமே போகிறதுக்கு வழி இல்லாமல், இப்போ ஆம்பளை பசங்க வெளில போயிடுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணோம். அதனால் உடலில் உடல்நல குறைவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரி சேர்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் அதனால் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் தனியார் பள்ளியில் சேர்க்க வேண்டிய நிலைக்கு ஆளாயிட்டேன். உடனே அரசு இதுக்கு போர்க்கால அடிப்படையில் கொஞ்சம் கழிவறை ஏற்படுத்தி மற்ற மாணவர்களோட உடல்நலையை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுகுறித்து மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்திற்கு அருகில் கழிப்பறை மற்றும் உணவுக்கூடம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இடம் தேர்வு செய்யப்பட்டவுடன் கட்டிடப் பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவித்தனர்.